இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம கேட்டதை போல, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்பி இருக்கிறீர்களோ, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அதில் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று 2 நாளாகவும் 15:7 சொல்லப்பட்டதை போல, நம்முடைய கிரியைகளுக்கு, நம்முடைய செய்கைக்கு தக்க பலன், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன், நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலன், ஸ்தோத்திரம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்குமான பலன் நமக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிட்டதற்கான மறு உத்தரவை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நமக்கு முடிவு உண்டு, பலன் உண்டு, பதில் உண்டு. எனவே இந்த மூன்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.